வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக உங்கள் பிள்ளை, இந்த மண்ணின் வழியுணர்ந்த பிள்ளை என்னை செந்தமிழன் சீமான் அவர்கள் களத்திலே நிறுத்தி இருக்கின்றார். கோடிக்கணக்கில் பணத்தை வைத்திருப்பவர்கள் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையில் எளிய பிள்ளைகளால் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதற்காக எளிய பிள்ளைகளை, படித்த பிள்ளைகளை அரசியல் களத்திலே நிறுத்தி புரட்சியாளராக மாற்றியிருக்கின்றார் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். மாற்றம் என்பது நம்மிலிருந்து தொடங்க வேண்டும் என்று படித்த பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கின்றோம். கவுந்தப்பாடி பகுதியைச் சேர்ந்த என் பாசத்துக்குரிய சொந்தங்களே, பணம் இல்லை, எப்படி இவர்களால் தொடர்ச்சியாக இயங்க முடிகிறது என்ற கேள்விகள் உங்களுள் எழலாம். நாங்கள் ஒன்றை மட்டும்தான் சொல்வோம். 2016 சட்டமன்ற தேர்தல் பவானி தொகுதியின் வேட்பாளராக நின்ற போது நீங்கள் அளித்த வாக்குகளின் வலிமைதான் தொடர்ச்சியாக இந்த களத்திலே எங்களை இயங்க வைக்கிறது. உங்களுடைய அன்புதான் எங்களை உண்மையோடும் நேர்மையோடும் தூய அரசியலை படைக்க இந்த களத்தில் நிற்க வைக்கிறது. திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கின்ற நான் உங்களால் திருப்பூர் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நான் செய்கின்ற பணி, அதை நீங்க முதல்ல நான் சொல்லிடுறத நீங்க புரிஞ்சுக்கணும். அவர்களுடைய சம்பளமே 1 லட்சத்துக்கு மேல், அது அவர்களுடைய போக்குவரத்து என்று வைத்துக் கொண்டாலும் ஒரு வருடத்திற்கு 5 கோடி ரூபாயை இந்திய ஒன்றிய அரசு நலத்திட்ட உதவிகளுக்காக, இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான சேவைகள் செய்வதற்காக ஒதுக்குகிறது. இதுவரை இதற்கு முன்பு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அண்ணன் சுப்ராயன் அவர்கள் செய்தாரா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதற்கு முன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அக்கா சத்யபாமா அவர்கள் என்ன பணியை செய்தார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். இவர்களால் செய்ய முடியாத பணியை நீங்கள் செய்து விடுவீர்களா என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம். உறுதியாக செய்து விடுவோம், ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று நாங்கள் நிற்கின்றோம். ஏனென்றால் பதவிக்காகவோ பணத்திற்காகவோ வேறு எந்த சுயநல தேவைகளுக்காகவோ இந்த அரசியல் களத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. படித்த பிள்ளைகள், படித்த மருத்துவர்கள், பேராசிரியர்கள் என்று களத்திலே நாங்கள் நிற்பதற்கான காரணமே, இதுவரை நாங்கள் நம்பி ஏமாற்றத்தை சந்தித்தோம். இனி யாரையும் நம்பி பயனில்லை, நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்று என்றுதான் இந்த அரசியல் களத்திலே நிற்கின்றோம். கோடிக்கணக்கில் பணத்தை வைத்து கதவை தட்டி காசை கொடுத்து வாக்கினை தாருங்கள் என்று கேட்க மனமும் இல்லை, எங்களிடம் பணமும் இல்லை. ஆனால் உயர்ந்த லட்சியமும் கொள்கையும் ஏந்தி வெறிகொண்டு நிற்கின்றோம். சத்தியத்தின் தலைவனாக தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய லட்சிய உறுதியை ஏற்று நிற்கின்றார் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய வழிகாட்டுதலிலே ஒரு தூய அரசியல் இந்த மண்ணில் படைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நிற்கின்றோம். எங்களுடைய தத்துவம் உன்னதமானது. யாது மூரே யாவரும் கேளீர் என்ற தத்துவம். எந்த கட்சிக்காரர்கள் மீது எங்களுக்கு வருத்தமும் இல்லை, கோபமும் இல்லை. யார் ஒருவரை பற்றி குறை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையோடுதான் நாங்கள் இந்த அரசியல் களத்திலே நிற்கின்றோம். ஆனால் என்ன, உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இப்படிப்பட்ட சிந்தனைகளை ஏந்தி ஒரு உயர்ந்த லட்சிய உறுதியோடு இந்த பணியை செய்து மக்களுக்கு தேவைகளை உழைக்கின்ற மக்களினுடைய குரலாய், ஒட்டுமொத்த மக்களின் குரலாய் பாராளுமன்றத்தில் ஒலித்து சட்டம் இயற்றி அந்த சட்டத்தின் மூலமாக பல வேலைகளை இந்த மண்ணில் செய்வதற்கான பணியாளர்களாகத்தான் எங்களை உங்களிடம் அறிமுகப்படுத்தி கொண்டு வந்துள்ளோம். ஆனால் இந்து மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியில தம்பி முருகேசன் என்பவர் இன்றைக்கு பப்ளிக் நியூஸ் அப்படிங்கிறதுல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? என் மீது வழக்கு தொடுக்க போகிறாராம். என்ன வழக்கு என்றால், நாங்கள் சுவரொட்டி ஒட்டி இருக்கின்றோம், அந்த சுவரொட்டிகள் பாதி கிழிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த சின்னம் எங்களுக்கு இப்பொழுது முடக்கப்பட்டு இருக்கிறது. சின்னம் முடக்கப்படலாம், ஆனால் எங்களுடைய எண்ணத்தை ஒருபோதும் முடக்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் எவரோடும் யாரோடும் எப்போதும் கூட்டணி இல்லை. மண்ணோடும் மக்களோடும் உங்களுடைய நம்பிக்கை பெற்ற பிள்ளைகளாக இந்த களத்தில் நிற்கின்றோம். உன்னுடைய நம்பிக்கையில் நீ தோற்காதவரை உன்னை ஒருவராலும் தோற்கடிக்க முடியாது என்கிறான் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். இந்த மண்ணையும் மக்களையும் நம்பி நிற்கின்றோம். அவர் அவருடைய பணி என்ன, அவருடைய தத்துவம் என்ன, அந்த பணியை செய்யணும். இப்பவும் சொல்கிறேன், யாது மூரே யாவரும் கேளீர் என்ற உன்னதமான தமிழ் தேசிய தத்துவத்தை ஏந்தி நிற்கின்ற நான்
அந்த என் மீது பழி சொல்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கும் சேர்ந்துதான் இந்த அரசியல் களத்தில் போராடுகிறேன் ஒழிய வேறு எந்த கட்சி, இவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவர்கள், இவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவர்கள், இவர்கள் எனக்கு பிடிக்காது என்று ஒருபோதும் நான் நிற்க மாட்டேன். அந்த வேலையை செய்ய வந்த பிள்ளை நான் அல்ல. அப்படி இருந்திருந்தால் ஆசிரியர் பணியை நான் செய்து கொண்டு மாதம் 50,000 சம்பளத்தை வாங்கிக் கொண்டு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அப்படி வாழ்ந்தால் நான் நிம்மதியாக இருப்பேனே என்று என்னுடைய மனது கேள்வி கேட்டது. ஒருபோதும் இருக்க முடியாது என்ற பதில் தான் கிடைத்தது. ஏனென்றால் இன்றைக்கு நான் இங்கு நின்று பேசும்போது கூட என் அன்புக்குரிய சொந்தங்கள் என்னை பார்க்கிறீர்கள், நம்ம பிள்ளை ஏதோ கத்துகிறாளே என்று கேட்கிறீர்கள். நாளைக்கு என்னுடைய பிள்ளை இந்த மண்ணில் வாழும் பொழுது அப்படி கேட்பதற்கு நாதியற்ற ஒரு இனமாக நம்முடைய இனம் மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் இந்த அரசியல் களத்திற்கு வந்திருக்கேன். நீங்கள் இந்த பிள்ளை இந்த வேலையை செய்வாள் என்ற நம்பிக்கை இருந்தால் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் என்றுதான் சொல்கிறோம். 5 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு ஒதுக்கும் பொழுது அதில் என்னென்ன பணிகள் எல்லாம் செய்யலாம் என்பதை திட்டமிடுங்கள். 5 கோடி அல்ல, ஒரே 1 கோடியை வைத்து இந்த பவானி தொகுதியை தமிழகத்தினுடைய முன்னுதாரணமான தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்று உறுதியளிக்கிறேன். நான் இதை கொடுப்பவங்களுக்கு வாக்கு தாருங்கன்னு கேட்கல. இப்பொழுது கூட நீங்கள் வாக்கை செலுத்துங்கள் என்று ஒருபோதும் நான் உங்களை கேட்க மாட்டேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்து இந்த வேட்பாளர் நம்முடைய பிள்ளை இந்த வேலையை சிறப்பாக செய்வாள் என்று நினைத்தால் நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். என்னுடைய சாதியை பார்த்து நீங்கள் வாக்கு செலுத்தாதீர்கள். என்னுடைய மதமாக சாதியாக இன்னைக்கு பிரிக்கப்பட்டு நம்ம கிடக்கிறோம். அதனாலதான் கூறுபட்டு துண்டாடப்பட்டு கிடக்கிறது தமிழகம். இதெல்லாம் கடந்து இந்த பணியை மக்களுக்கும் மண்ணுக்குமான உழைக்கின்ற மக்களினுடைய சிக்கலை ஓங்கி நாடாளுமன்றத்திலே முழங்கி ஒரு சட்டம் இயற்ற சரியான பெண் என்றால் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் சொல்வதில் உண்மை இருந்தால், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஒரு வாய்ப்பு கொடுங்க. சின்னம் முடக்கப்பட்டது, ஆமாம் முடக்கப்பட்டதுதான். ஏனென்றால் 2016க்கு பிறகு விவசாயியை தூக்கி கொண்டு ஓடி ஓடி உண்மையில் விவசாயி பாதிக்கப்பட்டார். பல ஏக்கர் நிலங்களை விட்டு விவசாயி அப்புறப்படுத்தப்பட்டார். முதலில் நான் ஒரு விவசாயி தான். அந்த விவசாய நிலத்தில் போட்டதை கூட எடுக்க முடியாமல் தற்சார்பிட முடியாது, எப்படியாவது படித்து வேலை பார்த்து பிழைக்கட்டும் என்றால் என்னுடைய தந்தை என்னை MA MPhil படிக்க வச்சு கல்லூரி பேராசிரியராக, அதற்கு பிறகு பள்ளியில் ஆசிரியராக 13 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். அதற்கு பிறகு ஒரு மாணவன் என்னை பார்த்து கேட்கின்றார், அன்றைக்கு காமராஜர் பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வைத்தார், இன்றைக்கு தெருவிற்கு 4 சாராய கடைகள் இருக்கிறது, நான் வரும் வழியில் இருக்கிறது, நான் படிக்கவா குடிக்கவா என்ற கேள்வி என்னை நோக்கி வருகிறது. நான் கடந்து போக முடியவில்லை. ஆகவே ஒரு அரசியல் அதிகாரத்தில் நின்றுதான் இந்த வேலையை செய்ய முடியும். தனிப்பட்டு ஒரு ஆளாக இருந்தால் இங்க நிற்பதற்கு கூட முடியாது. ஆனால் இன்றைக்கு ஒரு அதிகாரம், உங்களினுடைய வலிமை மிக்க அந்த வாக்குகளினுடைய லட்சிய உறுதியோடுதான் இந்த களத்திலே நின்று பேச முடிகிறது. இன்றைக்கு அந்த ஒதுக்கக்கூடிய நிதிகளில் பல எண்ணற்ற திட்டங்களை வச்சிருக்கோம். சாராய கடைகளை மூடுங்கள் என்றால் அது அரசின் கொள்கை முடிவு என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் எங்கு பார்த்தாலும் அந்த சாராய போத்தல்கள் தூக்கி வீசப்படுகிறது. விவசாய நிலங்கள் மட்டுமல்லாமல் சாக்கடைகள், துப்புரவு பொறியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் எங்க பார்த்தாலும் போடுறாங்க. பேருந்து நிறுத்தங்களில் சாராய பாட்டல்கள், பள்ளிக்கூட வாசல்களில் சாராய பாட்டல்கள். பெரும் வேதனையை சுமந்துதான் நிற்கிறது, வலிக்குது. அப்ப நாங்க என்ன பண்றோம், மாவட்ட ஆட்சியரிடம் சென்று இதற்கு ஒரு தீர்வை தாருங்கள். நீலகிரி மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்துவதை போல அந்த மதுபான கடைகளுக்கு திரும்ப கொடுக்கின்ற திட்டத்தை சொல்லும் பொழுது அதை 2 நாளில் அமைச்சரை அழைத்து, முத்துசாமி அவர்களை அழைத்து கேட்கிறார்கள். அவர் அந்த வேலையை நிறைவேற்றி தந்தார். அதிகாரம் இல்லாமலே எங்களால் எப்படி செய்ய முடிகிறது என்றால், நீங்கள் கொடுத்த வாக்கின் வலிமை எங்களை நேர்மையோடும் உண்மையோடும் பேச வைக்கிறது. அது நடந்தது. அப்படித்தான் வருகின்ற அந்த 1 கோடி ரூபாய், 5 கோடியில 1 கோடியை தான் அந்த பவானி தொகுதிக்கு சொல்றேன். அதுல பல வேலைகளை செய்ய வேண்டியதா இருக்குது. ஒரு கிளைகளுக்கும் ஒரு அலுவலகம் அமைத்து அங்க மக்களுக்கான சிக்கல் என்ன, இந்த மண்ணினுடைய சிக்கல் என்ன என்பதை கேட்டு நாங்கள் உங்களை தேடி வருவோம். இதுவரை வெற்றி பெற்றவர்கள் இதை செய்யலையே, அவர்கள் மீது குறை சொல்வது ஒரு பயனும் இல்லை. ஆனால் தீர்வை கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறோம். அந்த வேலைகளை செய்வோம். அந்த அலுவலகத்தில் ஒரு பொறுப்பாளர்களை போட்டு அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து 5 கோடி ரூபாய் நினைச்சு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கலாம். அது போக இங்கு வந்து என்ன, படிப்பை சுவாசிப்பது போல வாசிக்க வேண்டும், நூலகங்கள் வேண்டும் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு நுகர்வு கலாச்சாரம் நம்ம எங்கோ கொண்டு சென்று விட்டது. பாரம்பரியமான பல கலைகள், விளையாட்டுகள் நம்மை விட்டு அகன்று விட்டது. அந்த இயற்கையான வாழ்வியல் தள்ளப்பட்டு விட்டது. எதற்காக ஓடுகிறோம் என்று தெரியவில்லை. காலை எழுந்தவுடன் அலைபேசி,
மாலை இரவு வரைக்கும் நகர்த்தி கொண்டே இருக்கின்றோம். முகநூலுக்கு போறோம், கீச்சகத்துக்கு போறோம், திரும்ப பகிரிக்கு வர்றோம். என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. நேரம் மட்டும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ அறிவியல் தேவைதான், நான் தேவையில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும். அந்த நுகர்வு கலாச்சாரத்தில் இருந்து வாசிக்கின்ற கலாச்சாரத்துக்கு என்னுடைய இளைய பிள்ளைகளை கொண்டு வர வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. ஆகவே நூலகங்கள் இல்லாத இடங்களில் நூலகங்களை அமைத்து படித்து அதனால் ஒரு இன்பம் கிடைக்கும் அல்லவா, அந்த சிந்தனை தெளிவு கிடைக்கும் அல்லவா, ஒரு சமூகத்தின்கான அக்கறை கிடைக்கும் அல்லவா, அதை செய்வேன். அது மட்டும் இல்லைங்க, உளவியலும் உடலியலும் ஒன்றிணைந்து இயங்கினால்தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். இன்றைக்கு சாதாரண மக்கள் ஒவ்வொருவரையும் கேட்டா கூட மன உளைச்சலால் பாதிக்கப்படுறான். ஐடி இதுல இருக்கா, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், ஆனா அவன் மனநோயாளியா இருக்கா, பெரும் வேதனையா இருக்கு. இது அவர்கள் தானே நம்ம நல்லா இருக்கணும், போக முடியாது, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று நம்முடைய முன்னோர்கள் நின்றார்கள். அப்ப நான் என்ன பண்ணுவேன், விளையாட்டுகளை ஊக்கப்படுத்தணும். விளையாட்டு திடல்கள் இன்னைக்கு கிடையவே கிடையாது. இன்னைக்கு அவன் கொடுக்கின்ற அடிமையாகி போகின்ற அலைபேசியில் இருக்கின்ற விளையாட்டுகளுக்கு நாம் அடிமையாகி போனோம். ஆனால் தற்காப்பு கலைகள் வேணும். இன்னைக்கு யாரோ ஒருத்தனுக்கு குத்துனா கூட எதிர்த்து தடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஆனால் நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுகளான அடிமுறையிலிருந்து சிலம்பத்திலிருந்து தீரன் சின்னமலை ஆடிய சிலம்பத்தை இங்க இந்த மண்ணிலே அனைவரையும் கற்க வைத்து அடிமுறையை கற்க வைத்து விளையாட்டு திடல்களை உருவாக்கணும். ஏன்னா வாய்ப்பையே கொடுக்காமல் மாணவர்கள் குழந்தைகள் இப்படி போயிட்டாங்களே சொல்ல முடியாது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்றைக்கு மரங்கள் இல்லாமல் மனிதனால் உயிர் வாழ முடியாது. ஆகவே இயற்கை சுற்றுச்சூழலை காப்பதற்கான வேலையை செய்யணும். ஆங்காங்கே பழங்கள் உண்ணுவதற்கான பழங்களை தருகின்ற பல மரங்களை நட்டு வைக்கணும். அது மட்டுமில்ல, இன்னும் எண்ணற்ற திட்டங்களை இந்த களத்திற்குள் நாங்கள் செய்வதற்காக தயாரா இருக்கிறோம். கல்வி சரியா இல்ல, உண்மையில் மருத்துவம் அதாவது நோய் மருத்துவமனைக்கு போய் அந்த வேதனைப்படுவர்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கு அதிகாரம் இல்லாமையே குருதி கொலை பாசறை இயங்குகிறது. இன்றைக்கும் நான் சொல்கின்றேன், யாருக்கேனும் குருதி தேவை என்றால் ஒரே ஒரு அழைப்பு கொடுத்து எங்களுக்கு சொல்லுங்கள். எந்த மாவட்டத்தில் இந்த தமிழகத்தில் எங்கிருந்தாலும் அதிகபட்ச 1 மணி நேரத்தில் உங்களுக்கு அந்த குருதியை கொண்டு சேர்க்கின்ற வேலையை நாம் தமிழர் கட்சியினுடைய குருதி கொலை பாசறை செய்து வருகிறது. சுற்றுச்சூழலை அதிகாரம் இருந்தால் எளிமையாக செய்துவிட முடியும். ஆனால் இன்றைக்கு அந்த பெரிய அளவுல மாசுபட்டு கிடக்கிறோம். இயற்கையாக கிடைக்கின்ற தண்ணீர் விற்பனைக்கு வந்து விட்டது. காற்று மாசுபட்டு போச்சு, நொய்யலாறு காணாம போச்சு. இன்றைக்கு பவானி சாகர் அணைக்கு பக்கத்திலே சிப்பாட் தொழிற்சாலை கொண்டு வர போறா. பவானி சாகர்ல தானே கொண்டு வரா, நம்மளுக்கு இங்க என்ன சிக்கல் அப்படின்னு தயவு செஞ்சு கடந்து போகாதீர்கள் அன்பு சொந்தங்களே. பவானி சாகருக்கு பக்கத்துல சிப்பாட் தொழிற்சாலை கொண்டு வந்தால் பவானியாரும் காணாமல் போகும். பவானியாறு காணாமல் போனால் இங்கு விவசாயம் நாசமாக்கப்படும். இங்கிருந்து நம்ம அகதிகளாக ஏதிலிகளாக புறந்தள்ளப்படுவோம். விவசாயம் மட்டுமல்ல, குடிநீர் குடிக்க கூட குடிநீர் இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். அங்க 2000 விவசாயிகளுக்கு மேல போராடினாங்க. அந்த போராட்டம் அவர்களுக்கான போராட்டம் என்று நாம் ஒதுங்கிவிடக் கூடாது. ஒவ்வொன்றும் தனிப்பட்ட என்னால் நான் செய்து விடுவேன் என்று சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை என்பதனை நீங்கள் இங்கு உணரணும். இப்படி எண்ணற்ற வேலை திட்டங்களோடு உங்கள் பிள்ளைகள் இந்த களத்துல காத்திருக்கோம். இங்க பாருங்க, நிக்கிற பிள்ளைகளை பாருங்க, எல்லாருமே என்னை விட நான் தான் வயசுல மூத்தவங்க, எல்லாம் சின்ன பிள்ளைகள். ஏன் ஓடி வர்றாங்க? சீமானண்ணன் சரியான தத்துவத்தையும் சித்தாந்தத்தையும் எடுத்து வைக்கின்றார். அதை நோக்கி நாம் பயணிக்கணும்னு வர்றாங்க. புலிக்கொடியை பற்றி விட்டால் இதையாய் விழுந்த மா வீரர்களின் ஆன்மாக்கள் வழி நடத்தும். பற்றி இல்லைங்க, இன்பம் என்றால் என்ன என்று புரியும். இப்படி எண்ணற்ற வேலைகளை செய்ய வந்த உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சரி என்றால், சின்னம் முடக்கப்பட்டாலும் எங்கள் எண்ணத்தின் மேல் நம்பிக்கை வைத்தால், இந்த இலக்கை பற்றி உறுதியாக செய்வோம் என்ற நம்பிக்கை இருந்தால் தேடுங்கள். தேர்தல் ஆணையம் அறிவித்த பிறகு சின்னம் எது என்று தேடுங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் எது என்று தேடும் போதே உங்களுக்கான மாற்றம் தொடங்கிவிட்டது என்றுதான் பொருள். நான் சொல்கின்றேன், மக்களிடம்தான் அனைத்து அதிகாரமும் இருக்கிறது. ஆனால் இங்க மாற்றி நினைக்கிறாங்க, அரசியல்வாதிகளிடம் அதிகாரம் இருக்கிறது என்கிறார்கள். மக்களின் பணியை, மக்களின் தேவையை செய்ய வந்த ஒரு பணியால் தான் இந்த அரசியல்வாதிகள். நானும் அப்படித்தான். இங்கு இருக்கக்கூடியதை சட்டமாக இயற்றி அந்த சட்டத்தை நிறைவேற்றி இங்க அரசு இயந்திரங்கள் மூலம் செய்ய வைக்கக்கூடிய ஒரு வேலை நான் செஞ்சா போதும். அதை செய்ய வைக்காமல் சுயநல தேவைகளுக்காக பயன்படுத்துகிறார்கள். அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அது இந்த மக்களுக்கு மண்ணுக்கு இல்லைங்கிறதுனாலதான் நான் கத்தியிருக்கேன். பள்ளிக்கூடத்துல வகுப்படுத்த என்னை இந்த வீதிகள் கத்த வைத்ததுக்கு யார் காரணம்னு சொல்லுங்க.
அப்போ ஒரு தூய அரசியல் கட்டி அமைக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். இங்கு கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் சரி என்று நினைத்தால் ஒரு வேட்பாளராக இருப்பவர்களுக்கான தகுதிகள் இவர்களிடம் இருக்கிறது, எந்த நேரத்திலும் இவர்கள் இதை செய்து முடிப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவராக வேணா இருக்கலாம், ஒரு வாய்ப்பு கொடுங்கள். நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் எது என்று வாக்குச்சாவடிக்கு சென்று தொடும்போது மாற்றம் பிறக்கும், நிச்சயமாக ஒரு தூய அரசியல் பிறக்கும். இப்பொழுது விடைபெறுகிறேன். உறுதியாக தொடர்ச்சியாக உங்களோடு களத்தில் நிற்பேன். ஒருவேளை இறந்து விட்டாலும் மாற்று உடலம் வேற்று உடலம் எடுத்து வந்து மீண்டும் அந்த லட்சிய உறுதியை கொடுப்பேன் என்ற இந்த கவுந்தப்பாடி மண்ணின் மீது சத்தியமிட்டு சத்தியத்திற்காக சாக துணிந்து விட்டால் சாதாரண மனித பிறவியும் சரித்திரம் படைக்கும் என்ற தலைவனின் கொள்கையை ஏந்தி தற்போது விடைபெறுகிறேன். நன்றி. நாம் தமிழர்.